இஃப்தாருக்கு சிம்பிளாக வெஜ் ரோல் எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம். இப்போ இதுக்கு வெங்காயம், கேரட், பச்சை மிளகா, பன்னீர், காளான் இது எல்லாம் பொடிசாக நறுக்கி வச்சுருக்குது. இப்போ ஒரு சட்டி அடுப்பு வச்சுட்டு கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி வெங்காயம் கருவாயிலை போட்டு வதக்கிறேன்னு. வெங்காயம் லேசாக வதங்கவே மஞ்சத்தூள், மிளகாய்த்தூள், தேவையான அளவு உப்பு, இஞ்சி பூண்டு பேஸ்ட் இது எல்லாம் பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கிறேன்னு. இது எல்லாம் நல்லா வதங்கிருச்சு. நம்ம நறுக்கி வச்சுருக்கிற கேரட், பச்சை மிளகா, காளான் இதையும் போட்டு வதக்கிறேன்னு. இப்போ நல்லா வதங்கிருச்சு. இப்போ பன்னீரை போட்டு லேசாக ஒரு கிண்டு கிண்டணும். ரொம்ப நேரம் கிண்டக்கூடாது. லேசாக கிண்டி மல்லி இலையை போட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிடணும். இப்போ மசாலா ரெடி. இப்போ மாவு பிணைஞ்சிக்கிடுவோம். இப்போ ஒரு பாத்திரத்தில் நம்ம தேவையான அளவு மைதா மாவு, தேவையான அளவு உப்பு, கொஞ்சமாக எண்ணெய், தண்ணி ஊற்றி மாவை கெட்டியாக பிணைஞ்சிக்கிறேன்னு. இப்போ மாவு பிணைஞ்சாச்சு. இதை சின்ன உருண்டையாக உருட்டிக்கிறேன்னு. இப்போ மாவு உருட்டியாச்சு. இப்போ சப்பாத்தி கட்டையில் வச்சு தட்டிக்கிறேன்னு. இது அருகில் தடவுறதுக்கு நான் கொஞ்சமாக மைதா மாவை தண்ணியில் கலந்து வச்சுருக்கிறேன். இப்போ மசாலாவை அள்ளி வச்சு இந்த மாவையும் லேசாக அருகில் தடவிட்டு உருட்டிக்கிறேன்னு. இப்போ உருட்டிட்டு இந்த சைடு லேசாக மாவை தடவிக்கிறேன்னு. தடவி அதையும் ஒட்டி விட்டுறான்னு. இப்போ ஒட்டியாச்சு. இதே மாதிரியே எல்லாத்தையும் எடுத்துக்கிறேன்னு. இப்போ ஒரு சட்டியில் எண்ணெயை ஊற்றி எண்ணெய் காயவும் இதை போட்டு எடுக்க வேண்டியது. இப்போ 2 பக்கமும் நல்லா செவந்துருச்சு. எடுத்து சாப்பிட வேண்டியதான். சூப்பராக இருக்கும். செய்து பாருங்க.